வணக்கம். ஜெயமோகனின் பேய் கதைகளும் தேவதை கதைகளும். தலைப்பு 1. இமையோன். தொடர்ச்சி. 1. எருமைப்பாறையிலிருந்து கீழே வந்து செம்மண்ணும் சரளை கற்களும் பெரிய உருளைப்பாறைகளும் முட்செடிகளும் விரவி பரந்த மலைச்சரிவில் நின்று கீழே இறங்க வேண்டிய வழியை ஒருமுறை நிதானித்து கொண்டு இறங்க ஆரம்பிக்கும்போது மழை ஆரம்பித்து விட்டது. பெரிய சரளை கற்கள் விசையுடன் சரிவாக என்னை நெருங்கி ஒரு வகை ஓலத்துடன் கடுங்குளிருடன் என் மீது பரவி மலைச்சரிவில் பல்லாயிரம் மான்கள் குழம்பு அதிர இறங்குவதைப் போல பொழிந்து சரிந்து சென்றது. அத்தனை பெரிய மலைத்துளிகள் சமவெளிகளில் பெய்வதில்லை. சில நொடிகளுக்குள் நான் முற்றிலும் நனைந்து விட்டேன். சில கணங்களுக்குள் எத்தனை அசட்டு கற்பனைகளில் நான் இருந்திருக்கிறேன் என்று புரிந்தது. ஏறும்போது இருந்த வெயிலும் வெக்கையும் மாற்றாக குளிர குளிர இறங்கலாம் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் மழை வலுத்ததுமே முற்றிலும் கண் தெரியாமல் போயிற்று. பெரிய ஒரு பாலத்தின் தாளுக்குள் பொட்டலமாக கட்டப்பட்டது போல உணர்ந்தேன். தலைமீது தபலா மீட்டும் விரல்கள் போல மலைத்துளிகள் அரைந்தன. அனைத்தையும் விட மோசமாக தரை இலகி கொலகொலவென்று ஒவ்வொரு அடியும் வழுக்கியது. சற்று தடுமாறிய பிறகு ஒரு வழி கண்டுபிடித்தேன். முட்புதர்களில் வேர் முடிச்சுகளில் முண்டுகளில் மட்டும் கால்களை வைத்து முட்புதர்களை கைகளால் பற்றி கொண்டு மெல்ல மெல்ல இறங்கினேன். பாறை இடக்குகளில் முளைத்திருந்த முட்புதர்களின் வேர்கள் ஆழ இறங்கி என் மொத்த எடையையும் தாங்கும்படியாக இருந்தன. ஓரளவு சகஜ நிலை கைகூடிய போது, அல்லது அப்படி நான் உணர்ந்தபோது, சட்டென்று கால் வழுக்கி பிருஷ்டம் சேரில் மோத விழுந்து குப்பர உருண்டேன். பதறியதில் கைப்பிடியும் விடுபட்டது. சேற்றில் எதையெதையோ அள்ளி பற்றினேன். ஒரு முட்புதரில் பிடித்து தொங்கி கால்களை அகப்பட்ட பாறை நீட்சியில் வைத்து நின்று மெல்ல ஆசுவாசப்படுத்தி கொண்டேன். மழை பெரிய அருவி போல சற்றும் ஏற்ற இறக்கமின்றி நீரை கொட்டியது. என் உடலில் பரவிய சேறு சில நொடிகளில் கழுவப்பட்டு விட்டது. படபடப்பு குறைந்ததும் மீண்டும் இறங்க ஆரம்பித்தேன். மழை நிற்பது வரை காத்திருக்கலாம் என்று ஒரு கணம் பட்டது. ஆனால் மழை சாதாரணமாகவே 3 மணி நேரம் நின்று பெய்யும் என்பார்கள். மணி அப்போதே 5 ஆகி இருந்தது. இருட்டிவிட்டால் இந்த மலைப்பகுதியில் நடப்பது கற்பனையில் கூட சிரமமானது. எங்கும் பாதை அடையாளங்கள் இல்லை, வெளிச்சமும் இருக்காது. குறுநரிகளுக்கும் செந்நாய்களுக்கும் பேர் போனது இந்த மலை என்று அத்தான் சொன்னார். மலையில் முயல்கள் குறையும். வெயில் காலத்தில் அவை படைப்படையாக ஊர்களுக்குள் இறங்கி பசுக்களை கூட பிடித்து கிழித்து சாப்பிட்டு விடுமாம். நான் இறங்கும் வேகத்தை பற்றி எண்ணிய போது அச்சம் எழுந்தது. இதே வேகத்தில் இறங்கினால் அடிவாரத்து ஏரிக்கரைக்கு போக இரவு 8 மணி கூட ஆகலாம். அங்கேதான் மதகு அருகே புதர் மறைவில் என் சைக்கிளை வைத்திருந்தேன். அங்கிருந்து 1 மணி நேரம் போனால் என் அக்காவின் ஊர். இரவில் அவள் எனக்காக மிகவும் பதற்றப்படக்கூடும். மலையின் திரை வழியாக விலக்கி விலக்கி செல்லும் போது அது சரியான வழிதானா என்ற பயமும் எழுந்தது. ஆனால் வேறு வழி இல்லை. எப்படியும் மலையடிவாரத்தை அடைந்தால் அங்கிருந்து ஏரியை விசாரித்து கொண்டு போய்விடலாம். மனிதர்கள் வாழும் மனித மொழி பயன்படும் ஓர் இடத்துக்கு சென்றால் மட்டும் போதும். அத்தனை சீக்கிரம் நான் களைத்து விட்டது எனக்கு வியப்பை தந்தது. மலையில் எங்குமே ஓய்வெடுக்காமல் ஏறியவன் நான். மலையை தோள்களில் சுமந்தபடி இறங்குவதனால் போலும் மலையை விட அதன் ஓலம்தான் என் மீது அதிகமாக கனப்பதாக அப்போது பட்டது. ஏறத்தாழ சமமான ஒரு பகுதியை வந்தடைந்திருப்பதை என் கால்கள் உணர்ந்தன. தண்ணீர் பெரிய ஓடை போல அதன் மீது ஓடி பரவி அப்பால் இறங்கி கொண்டிருந்தது. நீரில் கால்களை நனைத்தபடி அதன் வழியாக நடந்தேன். அது அகலம் குறைந்த ஒரு சாலை என்பதை சற்று நேரத்தில் உணர்ந்தேன். மலையில் அப்படி ஒரு சாலை இருப்பதை வரும்போது நான் காணவே இல்லை. மலையில் வேறு பக்கத்தில் இறங்கிவிட்டேன் என்பது உறுதியாயிற்று. ஆனால் ஒன்றும் செய்வதற்கில்லை. குறைந்தபட்சம் இங்கே ஒரு சாலை இருக்கிறது. இப்பகுதியில் ஏதாவது எஸ்டேட் கட்டடம் கூட இருக்கலாம். மாட்டு வண்டியாவது வந்து போகிறது. அந்த நினைப்பே ஆறுதல் தந்தது. சாலையில் 1/2 மணி நேரம் நடந்த பிறகு தொலைவில் மிக பழைய ஒரு கட்டடத்தை கண்டேன். மழை மூடியிருந்தமையால் அதை நான் தெளிவாக காணவில்லை. ஆனால் அதன் அமைப்பு அது பழைய கட்டடம் என்பதை காட்டியது. உயரம் குறைவான ஓட்டு வீடு. 4 சுற்றுத்திண்ணையும் பூமுகமும் கொண்டது. மலை திரைப்புக்கு அப்பால் அங்கே ஒரு விளக்கு சுடர் தெரிந்தது. நான் அந்த கட்டடத்தை நெருங்கிய போது என் உடலை தாங்கி நிற்க கால்கள் தவித்தன. என் கரங்கள் குளிரில் நடுங்கி துடித்து கொண்டிருந்தன. அந்த வீடு அத்தனை பழமையானதாக இருக்கும் என்று நான் கற்பனை கூட செய்திருக்கவில்லை. திண்ணை, படிகள், தூண்கள் எல்லாம் கல். மண் சுவரில் சாணி மெழுகிய பூச்சு. அது வளைவளையாக வெடித்து பரவி இருந்தது. ஓட்டுக்கூரை என்று நான் நினைத்தது தவறு. கூரை மரத்தால் ஆனது. ஆனால் மரம் நன்றாக மக்கி கருத்திருந்தது. திண்ணையிலும் வீட்டு முகப்பறையிலும் யாரும் இல்லை.
பாறையில் மட்டும் ஒரு பித்தளை விளக்கு சிறிய சுடர் விட்டு கொண்டிருந்தது. நான் சார் என்றேன். என் குரலே உள்ளே எங்கோ எதிரொலித்து மீண்டும் வந்தது. துணிந்து திண்ணை மீது ஏறினேன். அந்த வீட்டுக்குடியில் சார் என்று கூப்பிடுவது பொருந்தாது என்று உணர்ந்து, யாருமில்லையாயா என்றேன். அந்த விளக்கை அப்போதுதான் கவனித்தேன். அத்தனை காற்றிலும் அந்த சுடர் அசையாமல் மொட்டு போல நின்றது. உள்ளிருந்து ஒரு பெண்மணி எட்டி பார்த்து, ஆராக்கும் என்று கேட்டாள். மலையாளிகள் பேசும் தமிழை உடனே அடையாளம் கண்டு, நான் மலையாளத்தில் மலையில் ஏறி போய்விட்டு இறங்கினேன், மலை வழியும் தவறிவிட்டது என்றேன். அவள் தொடர்ந்து தமிழில், எங்குள்ள ஆளாக்கும் என்றாள். கீழே கனியாமங்கலம், சாரதா டீச்சரின் தம்பி, மதுரையிலிருந்து வர்றேன் என்றேன். உள்ள வரணும் என்றாள். நான் உள்ளே நுழைந்தேன். வினோதமான வாசனை அல்லது நாற்றம், மங்கலான அசைவற்ற ஒளி. அந்த பெண்ணுக்கு 35 வயது இருக்கும். நான் பார்த்ததிலேயே அழகான பெண்களில் ஒருத்தி அவள் என்று எண்ணினேன். ஆனால் அப்படி வலிந்து எண்ண வேண்டியிருந்தது. அழகிய பெண்களை பார்க்கையில் முதலில் மனத்தை அறைவது அவர்கள் அழகுதான். மனதை கலைத்துதான் வேறு எண்ணங்களை தருவித்துக் கொள்ள வேண்டும். அதுவும் அவர்களை நாம் உற்று பார்ப்பதை அவர்கள் சங்கடத்துடன் உணரும்போது. நம் பார்வையை விலக்கிக் கொண்டு சாதாரண முகபாவனையாக உருவாக்கி கொள்ளும் பொருட்டு சிரமப்பட வேண்டும். ஆனால் இவள் அழகானவள் என்று கண் சொன்ன பிறகும் மனம் ஏற்க மறுக்கிறது. சில வகை புற்களை தின்ன பசுக்கள் பிடிவாதமாக மறுத்துவிடும். புரிந்து கொள்ளவே முடியாது. அதைப்போல என்ன யோசிக்கிறேன் என்று நானே வியந்து கொண்டேன். அந்த பெண், இங்கே ஆண் பிள்ளை துணிகள் கிடையாது, பட்டு வேஷ்டி மட்டும்தான் உண்டு என்றாள். நான் பரவாயில்லை என்றேன்.